ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவங்க சைலண்ட் கேமர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது GTA Vice City டெமாலிஷன் மேன் இந்த 11th பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். தொப்பிக்காரனோட மிஷின் தாங்க பேசி பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் இந்த கட்சின் வரைக்கும் மட்டும்தான் நான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். இது தனி வீடியோ, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது அப்புறமா ஸ்க்ரீன் கிளிப் ஆகிடும். கட்சினை கண்டினியூ பண்ணிக்கோங்க. As a civil-minded individual, you feel obliged to step in and save the rejuvenation of an important area of the city. Where can I get more guys like you? Guys, இப்போ அந்த மார்க் எல்லோ கலர் மார்க்கர் இருக்க இடத்துக்கு போனோம். கேட்டதா கண்டினியூ அப்படியே பண்ணிக்கோங்க. கைஸ் வந்தாச்சு. இப்போ இந்த வண்டியில் ஏறணுன்னா ஒரு கட்சின்னு வரும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ இருக்காது. அதுக்கப்புறமா ஓவர் வாய்ஸ் கொடுக்குற வீடியோ தான் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணணுன்ட்டு. திருப்பி அது பிக் பண்ணிட்டு போடணுமா அன்சக்ஸஸ்ஃபுல்லானா. ஏழு நிமிஷம் 30 செகண்ட் தான் கைஸ் டைமர். கைஸ் இதில் தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்படியே திரும்பிடுவேன். இதுக்கப்புறம் நேராக போயின்னே இருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு பாம் எடுக்கணும். பாம் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். ஓகே 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 ரொம்ப டஃப்பாக தான் கைஸ் இருக்கும். அதனால தான் ரெக்கார்ட் பண்ணுகிறேன். மோஸ்ட்டாக அதில் வாய்ஸ் எவ்வளோ இருக்காது, முக்கால்வாசி தான் இருக்கும். ஓகே 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 கைஸ், இந்த மிஷினில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. கன்ஃபார்ம் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் கிடையாது. ஸ்டே ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். ஓகே ஓகே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனாலே ஈஸியாக தான் கைஸ் இருக்கும் இந்த மிஷின். ஃபஸ்ட்டு இந்த பாம்பை மட்டும் போட்டாச்சா. போட்டதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே பாம்பை எடுக்க போயிடுங்க. பாம்பை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்கும். பாம் மட்டும் கரெக்டாக எடுத்துனீங்கனாலே மிஷின் ஈஸியாக தான் முடியும். நான் கொஞ்சம் கோளாறு மாதிரி ஓட்டுவேன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் என்ன வாய்ஸ் கொடுக்குதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை தற்கூரிங்க வேறு குறுக்கில் வந்தால் தான் பிரச்சனையே ஆகும். பாருங்க, சில டைம் பாம் ஈஸியாக எடுத்துடலாம். டைமிங் முக்கியம் இந்த மிஷினில். கரெக்டாக எங்கெங்கே டேர்ன் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணாலே மிஷினை ஈஸியாக முடிக்கலாம். ஓகேவா கைஸ் போவேன் தான் கைஸ். நாம் போவோம். என்னோட பாட்டு பிடிச்ச இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்கள் போங்க கைஸ். இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான் கைஸ். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டுருங்க சொல்லிட்டேன். ப்ளீஸ் அடிச்சிங்கன்னா லைவ் ஆஃப் ஸ்டீல் அப் பிரெயின் ராட் 27 டேட் சேஞ்ச் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. என் ஃப்ரெண்டே என்னை பீட் பண்ண போகிறான். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு நம்ம சேனலோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் கைஸ். ப்ளீஸ், எங்கேருந்தோ என்னை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் உங்களாலேயும் இதை பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் கைஸ். வீடியோவை கன்ஃபார்ம் பாருங்கள் கைஸ். ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ. ஓகே, பாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 தான் இருக்குது கைஸ். இன்னும் ஒரே ஒரு பாம் தான் கைஸ் இருக்குது. கரெக்டாக போனால் இவன் வேறவன் நடுவில் தொல்லை பண்ணிக்கின்னு திருப்பு முட்டாதரா.
கோளாறு மாதிரி தான் கைஸ் ஓட்டுவேன், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாம்பை ஃபஸ்ட்டு போய் பிக்கப் பண்ணோம். ஓகே, கேம் பாஸ் ஆகுது. குறுக்கில் பக்கு வேறு ஆகுது. ரெக்கார்டிங் பாதியிலே கட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் மூவ் பண்ணிட்டேன். இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக தான் கைஸ் முடிச்சிருப்பேன். இன்னும் ஒரே ஒரு பாம்பு தான் கைஸ் இருக்குது. அதை பிக் பண்ணிவிடுவேனா? பிக் பண்ணிட்டேன் கைஸ். இன்னும் ஒரே ஒரு ஒர்க் தான், போய் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். வேறு எதுவும் பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை கைஸ். போய் ப்ளேஸ் பண்ணிட்டா மிஷின் முடிய போகுது. நான் கொஞ்சம் டெரபிளான டிரைவர் தான், பட் இந்த மிஷின் 2 அட்டம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன். ஐ திங்க் 2ஓ 3ஓ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மிஷின் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் ஓவர் வாய்ஸிங் கொடுத்துனுக்கிறேன். ஓவர் வாய்ஸிங் கொடுக்கறது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் வாய்ஸ் கொடுக்கறதுனால எனக்கும் நிறைய ஒர்க்ஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. அவ்வளோதான். இதை பார்க்கும் போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் ஆகும் கைஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்ல. ஓகே, மிஷின் பாஸ்டு. இதுக்கப்புறம் பாய், see you, goodbye.